அயலான். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா சிவகார்த்திகேயன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது யாருன்னா நம்ம ரவிக்குமார் சார். ஓகே, இந்த படத்தோட ஹீரோவை சொல்லிட்டேன், இந்த படத்தை எடுத்த டைரக்டர் யாருங்கிறது சொல்லிட்டேன். இப்போது இந்த படத்தோட ப்ராசஸ்குள்ளே போகலாம். இந்த படத்தை 2016 எடுக்கலான்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபடுதுங்க. இந்த படத்தோட சம்மந்தமாக சிவகார்த்திகேயன் கிட்ட டைரக்டர் பேசுகிறாரு. இந்த படத்தை எடுக்கிறதுக்கான தொழில்நுட்பம் அப்போ 2016 இல்லை. அப்படியே அந்த படம் அந்த பேச்சோட ட்ராப் ஆகுதுங்க. ஸோ ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு வருவோம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தை பற்றி இந்த படத்தை எடுக்கலாம்னு சொல்லி பேச்சு அடிபட்டு அது ட்ராப் ஆகிட்டே தான் இருக்குது. ஃபைனலாக 2022 இந்த படத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது 2023 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எப்போது? ஜனவரி பொங்கலுக்கு 12ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. சரி, ஓகே, 12ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுதா? ரிலீஸ் டேட்டை நான் சொல்லிட்டேன். இப்போது இந்த படத்தோட கதைக்குள்ளே வரலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு ஏலியன் கூட சிவகார்த்திகேயன் ஒன்றா சேர்றாருங்க. அதாவது ஏலியனும் சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேரும் இந்த பூமியில் வரக்கூடிய பிரச்சனைகள்னால் மனுஷங்களால் இல்லை, இயற்கைனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, நம்ம பிரபஞ்சம் ஸ்பேஸில் இயற்கை மூலமாக வரக்கூடிய பிரபஞ்சத்தை எப்படி தடுக்கலாம், இந்த பூமி எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு நம்ம ஏலியன் கூட சிவகார்த்திகேயன் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ட்ராவலிங் இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஓகே ரைட், இது வரைக்கும் முடிஞ்சதுன்னா இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய மாஸ் படங்க. சிவகார்த்திகேயன் கரியரில் இந்த படம் ஒரு நல்ல பேர் வாங்கி தர ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனில் ரிலீஸ் ஆகுது. ப்ளஸ் நல்ல பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுங்க. இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் 13 படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த அயலான் படத்தோட நெக்ஸ்ட் வருது இல்லையா, நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு வரக்கூடிய இந்த அயலான் படத்தோட சிவகார்த்திகேயனுக்கு இது 14வது படம். இந்த படம் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் கரியரில் ரொம்ப ஒரு மாசான படங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி 13 படம் நடிச்சிருக்காரு. அந்த 13 படத்தை விட சிவகார்த்திகேயனுக்கு இந்த படத்தில் என்ன அந்த 13 படத்தை விட சிவகார்த்திகேயனுக்கு இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல்னா, இது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய மாஸ் படங்க. ஒரு பெரிய பட்ஜெட்டில் ரொம்ப மாஸாக ரொம்ப கிளாஸாக சயின்ஸ் ஃபிக்ஷனாக எடுக்கப்பட்ட ஒரு படங்க இது. ஸோ அதனால தான் இது சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் ஸ்பெஷல்னு சொல்கிறேன். வர 12ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது பொங்கலுக்கு. நீங்கள் எல்லாம் இந்த படத்தை போய் பாருங்கள். இன்னொன்று, இந்த படத்தோட சிஜி ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லர் நல்லா இருக்குங்க. எல்லாம் செம்ம ரெஸ்பான்ஸு. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாம் ஓகே சிஜி நல்லா இருக்கு, இந்த படத்தில் இருக்கிற சிஜி காட்சிகள் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்குன்னு தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். பொங்கலுக்கு போய் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். படம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். பொங்கலுக்கு எல்லாருக்கும் இனிய வாழ்த்துக்கள்.